ஞாயிறு மதிய வணக்கம். நமது பிள்ளைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை. நமது கஷ்டம் என்னவென்று தெரியாமல் மறைப்பதுதான் தவறு. நீங்கள் எவ்வளவு படித்தீர்கள் என்பதை விட படித்தபடி எவ்வளவு தூரம் நடக்கிறீர்கள் என்பதே முக்கியம். இறைவன் நமக்கு வசதி வாய்ப்பை தரவில்லை என்று ஏங்குவதை விடுத்து நமக்கு நல்ல உடலையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்திருப்பதை அந்த உடலை வைத்து எதையும் சாதிக்கலாம் என்று நம்புங்கள். நம் மனநிலையை சமநிலையாக வைத்து கொண்டால் இந்த உலகத்தில் சாதிக்க முடியாத விஷயம் என்று எதுவும் இல்லை. அரண்மனையில் வாழ்ந்தாலும் சாதாரண வீட்டில் வாழ்ந்தாலும் நல்ல தூக்கம் தான் சுறுசுறுப்பு தரும். கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் நமக்கு வயிறு நிறைய நல்ல சாப்பாடு தான் அவசியம். நாகரிக காலத்தில் வாழ்வதற்கென்றே எத்தனையோ வசதி வாய்ப்புகளும் கண்டுபிடிப்புகளும் வந்த வண்ணமே உள்ளன. ஆனால் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று இன்னும் ஒருவருக்கு கூட தெரியவில்லை. விவாதம் செய்தால் ஒருவர் தான் வெற்றி பெற முடியும். சமாதானமாக பேசினால் இருவரும் வெற்றி பெற முடியும். வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது நாம் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதில் இருக்கிறது நமது அனுபவம். மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் வாழ்க்கையை எதற்காகவும் இழக்கக்கூடாது. பணம் இல்லாத போது காட்டும் பணிவும் நல்ல பழக்க வழக்கமும் பணம் வந்தவுடன் காணாமல் போய்விடுகிறது. சந்தோஷமாக வாழ பிறந்த நாம் தினமும் ஏன் புலம்ப வேண்டும்? நல்ல விஷயங்களில் ஈடுபட்டால் மனதில் மகிழ்ச்சி கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க பொறுமை அவசியம். பொறுமை அனைத்துக்கும் பதில் தரும். அதுக்கு கால தாமதமாகும், ஆனால் ஒருபோதும் தோற்று போகாது. கணவன் மனைவி சண்டையிடையே யாரும் தலையிடாமல் இருந்தாலே அவர்களுக்குள் சமரசம் ஏற்பட்டுவிடும். பழைய விஷயங்களில் எளிதில் அறிந்து கொள்ளும் பலர் தங்களது மனதை புரிந்து கொள்வதே இல்லை. இதுவே பல குழப்பங்களுக்கு காரணம். வசதிப்படுத்த பலர் இருக்கிறார்கள், ஆனால் துயரங்கள் இன்னல்கள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் இல்லை. அவரவர் தகுதிக்கு ஏற்ற துன்பத்தை சந்திக்கிறார்கள். மகிழ்ச்சியாக வாழ்பவர்கள் மற்றவர்களை வெறுக்க மாட்டார்கள். யாரை பார்த்தாலும் பொறாமைப்பட மாட்டார்கள். எல்லாம் வல்ல இறைவன் செயல் என்று நல்லதை மட்டுமே செய்வார்கள். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எப்பொழுதும் கடவுளின் கருணையும் இரக்கமும் நம்மோடு.